Hi everyone, welcome to our channel. In 10th standard max chapter 1 1.2 la 5th sum பார்க்கிறோம். A company has 4 categories of employees given by assistants, clerk and managers and executive officers. The company provide 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M and E respectively. If A1, A2, A3, A4 and A5 were assistants, C1, C2, C3, C4 were clerk, M1, M2, M3 were managers and E1, E2 were executive officers. And if the relation R is defined by X relation Y, where X is salary given to the person Y, express the relation R through an ordered pair and an arrow diagram. இப்போ என்னென்னா ஒரு கம்பெனி வந்து 4 கேட்டகரிஸ் இருக்குது. என்னென்னா அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இதை வந்து டினோட் பண்ணுறது என்னென்னா ஏசிஎம்இன்னு டினோட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனி 10,000, 25,000, 50,000 அண்ட் 1 lakh. அதாவது அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து 10,000, கிளர்க் கேட்டகரிக்கு 25,000, மேனேஜர் கேட்டகரிக்கு 55,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh சேலரியும் கொடுக்குறாங்க. அப்போ அதை வந்து A1, A2, A3, A4 இது மாதிரி டினோட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எக்ஸ் என்னங்கிறது ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர் எக்ஸ சேலரி கிவன் டு த பர்சன் ஒய். அதாவது எக்ஸை டினோட் பண்ணுறது என்னென்னா சேலரி, ஒய்யை டினோட் பண்ணுறது வந்து பர்சன். அப்போது எக்ஸுங்கிறது வந்து சேலரி. அப்போ என்னென்ன சேலரி இருக்குது? 10,000, 25,000, 50,000, next is 1 lakh. இது எக்ஸோட எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒய்யோட எலமெண்ட்ஸ். ஒய்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? பர்சன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பர்சனுங்கும் போது இங்கே நம்ம என்னென்ன டினோட் பண்ணியிருக்கோன்னா A1, A2, A3, A4 நம்ம இதெல்லாம் தான் நம்ம ஒயில் கொண்டு வருவோம். ஸோ A1, A2, A3, A4, A5. நெக்ஸ்ட்டு கிளர்க் கேட்டகிரி C1, C2, C3, C4. நெக்ஸ்ட்டு மேனேஜர் கேட்டகிரி M1, M2, M3. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2. அவ்வளோதான். இது ஒயோட எலிமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆர்டர் பேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ R ஈக்குவல் டு இப்போ நம்ம எக்ஸ்கமா ஒய் அந்த டேர்ம் வைஸ் எழுதணும். அப்போது எக்ஸ்கமா ஒய்ங்கும் போது எக்ஸுங்கிறது வந்து என்னது? சேலரிஸ். ஒய்ங்கிறது வந்து பர்சன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய். இப்போது 10,000, A1, 10,000, A2, 10,000, A3. ஏன்னா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எல்லாமே என்னது 10,000 சேலரி தான் அந்த கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 10,000, A1, 10,000, A2 அப்படி வரும். அடுத்து 25,000 வந்து என்னது? கிளர்க்குக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போது 25,000, C1, 25,000, C2 அப்படி வரும். நெக்ஸ்ட்டு 50,000 வந்து மேனேஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 50,000, M1, 50,000, M2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 1 lakh வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 1 lakh, E1, 1 lakh, E2ன்னு வரும். அப்படி தான் நம்ம ஆர்டர் பேரில் நம்ம எழுதணும். ஸோ தட் 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. Next is clerk 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. நெக்ஸ்ட் இஸ் மேனேஜருக்கு நம்ம எழுதணும். மேனேஜருக்கு என்ன சேலரினா 50,000. ஸோ 50,000, M1, 50,000, M2, 50,000, M3, 1 lakh. 1 lakh, E1, 1 lakh, E2. இதுதான் ஆர்டர் பேர்ஸ்.
வந்து நேரோ டயக்ராம் நம்ம போடணும் இந்த சம்முக்கு. எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸில் வந்து என்னென்ன இருக்குது? 10,000, 25,000, 50,000 அண்ட் 1 lakh. ஸோ அதை எழுதிக்கோங்க. 10,000, 25,000, 50,000 and 1 lakh. ஒயில் என்னென்னலாம் இருக்குது? A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, M1, M2, M3, E1, E2 இது எல்லாமே எழுதிக்கணும். A1, A2, A3, A4, A5, next C1, C2, C3, C4, M1, M2, M3, E1, E2 இது என்னது? ஒய்யோட சிக்ஸ், ஒய்யோட எலமெண்ட்ஸ். இப்போ இதுக்கு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ 10,000, A1, 10,000, A2ன்னு இருக்குது. அப்போ இது எல்லாமே 10,000க்கு மார்க் பண்ணணும். A5 வரைக்கும் 10,000க்கு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இப்படி வருமா? ஏன்னா அசிஸ்டன்ட்ஸ்க்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க? 10,000 சேலரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 25,000ங்கிறது வந்து என்னது? C1, C2, C3, C4க்கு மேப் பண்ணணும். ஸோ தட் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 50,000, 50,000ங்கிறது M1, M2, M3 தட் இஸ் மேனேஜர்ஸ்க்கு. ஸோ இது எப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 1 lakh, 1 lakh ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் அதனோட ஆன்சர்.